வணக்கம். இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது வேர்க்கடலை உருண்டை. இந்த வேர்க்கடலை உருண்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். இந்த வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறது, இந்த லட்டு செய்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை உருண்டை செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு 1 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 200 பிடிக்கக்கூடிய டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி குவிச்சு அளந்திருக்கேன். இதே டம்ளரில் வேர்க்கடலை 6 டம்ளர் இருக்குது. 1 கிலோ நிலக்கடலைக்கு 6 டம்ளர் குவிச்சு இருக்குது. இது வெல்லம் தட்டிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன். 1 கிலோ வெல்லம் எத்தனை டம்ளர் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அளவு கம்மியாக செய்யும்போது கூட நீங்கள் இதை கணக்கு பண்ணி செஞ்சுக்கலாம். இது 6 டம்ளர் இருக்குது. இந்த வேர்க்கடலை வெல்லம் மட்டும் நான் நல்ல பொடியாக தட்டிட்டு நான் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன். நிலக்கடலை 6 டம்ளர் குவிச்சு அளந்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதே அளவு தான் இருக்குது. 1 கிலோ வெல்லமும் குவிச்சு அளந்துருக்கேன். 1 கிலோ வெல்லம் பொடி பண்ணது இருக்குது. அதாவது 6 டம்ளர் இருக்குது. 1 டம்ளர் பச்சரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். இதை அனல் அதிகமாகவும் விடாமல் சிம்லையும் வைக்காமல் நடுத்தரமான அனலில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா படப்படாத பொரியுது. அனல் அதிகமாக வச்சு வறுத்தோம்னா மேலே இருக்க தோல்லாம் கருகி போயிடும், உள்ள பருப்பும் கருகி போயிடும். அதனால் ஒரே சீராக இருக்கட்டும், பாதி அனல் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொரியறது குறைஞ்சிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து கொட்டிடலாம். மாதிரி எல்லா பருப்பும் நம்ம வறுத்து ஆற வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, எல்லா கடலைப்பருப்பும் தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இந்த வெல்லம் பொடியாக தான் தட்டி வச்சுருக்கோம். இது அரிசியில் இருக்க தண்ணி சுத்தமாக எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் அடித்து எடுத்துக்கலாம். நான் செய்யும்போது காமிக்கிறேன். இப்போ நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குன்னையாக இருக்கிற மாதிரி, அதுக்குன்னு ரவை மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் பெருசாகவே உடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் பருப்பு கொஞ்சம் பருப்பாக இருக்கும். ரொம்ப நைஸாக அடிச்சிங்கன்னா பிசு பிசுன்னு பிடிச்சிக்கிறோம். ரவையோட பெருசாகவே இருக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா அரிசி சைஸ்க்கே இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாயில் கடிப்படும். கொஞ்சம் பருப்பாகவே இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா கடலைப்பருப்பும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நீ தெரியக்கூடாது. எல்லா நிலக்கடலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டோம். இப்போ வெல்லம் நைஸாக தட்டிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து இதோடு சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த கட்டியெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் விட்டு அடிக்கணும். நல்லா நைஸ் ஆகிடும். ரொம்ப நேரம் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டியாகிடும், பிசுன்னு ஆகி கட்டியாகிடும். அதனால் விட்டு அடிக்கணும். இதே மாதிரி எல்லா வெல்லமும்
மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். எல்லா கடலையும் அடித்து எடுத்துட்டோம். அதே மாதிரி வெல்லமும் கட்டி கட்டியாக இல்லாமல் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டு விட்டு அடித்து எடுத்து வச்சு, இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி, அதை தண்ணியை இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதுவும் கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கலாம். ஈர அரிசினால் ஒரேடி அடித்தோம்னா பிடிச்சிக்கும். விட்டு விட்டு அடித்து சலிக்க வேண்டியதில் அதோடையே சேர்த்துடலாம். அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிட்டோம். இந்த வெல்லம் வேர்க்கடலையோடய சேர்த்துடலாம். ரொம்ப குருணையாக அடிக்க வேணாம். குருணையாக இருந்தால் அரிசி வாய்க்கு தென்பட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. கடலை வந்து குருணையாக இருக்கலாம். அதுக்காக அரிசி மாவு சலிக்க வேண்டியதில்லை. இது எல்லாம் போட்டுட்டு இது மூணும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கிளறிட்டு நல்லா இப்படி கை வச்சு பிசைஞ்சால் கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஃபுல்லும் பிசைஞ்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே கிளறாமல் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி இப்படி கிளறினோம்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கையோட சூட்லேயே நல்லா வெல்லம்லாம் உருகி வந்து உருண்டையாக வரும். இதுக்கு எண்ணெயோ நெய்யோ ஏலக்காயோ எதுவும் தேவையில்லை. கடலையோட வாசனை நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் வாசனைக்கு ஏலக்காய் போட வேணாம். இப்போ இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அதனால் நீங்கள் நெய்யும் ஊற்ற வேண்டியதில்லை. இதே மாதிரி மீதி இருக்கிற கலவையும் நம்ம உருண்டைகளை ஒட்டி வச்சிடலாம். நல்ல சுவையான நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்க விரும்பக்கூடிய வகையில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம். ஸ்வீட்டு இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, குழந்தைங்களும் விரும்பும், நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். மற்ற எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட்றத விட நம்ம இந்த வேர்க்கடலை உருண்டை நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் வேர்க்கடலை உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 1 கிலோ வேர்க்கடலை 1 கிலோ வெல்லம் போட்டு 200 கிராம் அரிசி போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த 3 பொருள் மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். ஏலக்காயோ எண்ணெயோ நெய்யோ எதுவுமே கிடையாது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த 1 கிலோ வேர்க்கடலைக்கு 90 உருண்டை வந்திருக்கு, 90 லட்டு வந்திருக்கு. நல்ல எண்ணிக்கையும் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட இது ரொம்ப ஈஸியான வேலையும் கூட, டேஸ்டியான ஸ்நாக்ஸும் கூட. இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம்.